सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। विभूति प्रसवं त्वन्ये मन्यन्ते सृष्टिचिन्तका स्वप्नमाया स्वरूपेति सृष्टिरन्यैर विपरीता। அதாவது இந்த சிருஷ்டி இருக்கே, இந்த சிருஷ்டிய பரமேஸ்வரனுடைய ஒரு மகிமை, அவருடைய ஒரு மகாத்மியம் சிருஷ்டியாரு தெரியுது. பரமேஸ்வரன் தான் இந்த பெரிய உலகமா நமக்கு தெரிகிறார். அதனால இது அவருடைய ஒரு விபூதி வித்தா அப்படின்னு சில பேர் நினைக்கிறா. இது ஒன்றும் கண்டனான் வண்டனாலாம் இல்லை, கண்டிக்கிறதுக்காக சொல்றோம் அப்படிங்கிறது இப்படி சில பேர் நினைக்கிறா. வேறு சில பேர் என்ன நினைக்கிறான்னா, இது சொப்பனம் போல சிருஷ்டியானது சொப்பனத்துக்கு சமானம், அந்த மாயாவி இந்திரஜாலம் காண்பிப்பாங்க அதுக்கு சமானம் அப்படின்னு வேறு சில பேர் நினைக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. பாஷ்யம் விபூதி விஸ்தாரா ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனுடைய ஒரு விஸ்தாரம் தான் சிருஷ்டிங்கிற. ஈஸ்வரன் தான் சிருஷ்டியா அந்த ரூபத்தை அந்தந்த ரூபத்துல தெரியும் அப்படின்னு யார் சொல்றா? சிருஷ்டி சிந்தக்காக மன்னிட்டு சிருஷ்டியை பத்தி சிந்தனம் பண்ணி அதனுடைய தத்துவம் என்னன்னு கண்டுபிடிக்கிறவாழ்ப்பாளோ இவர் அவ அந்த மாதிரி சொல்றான். சிருஷ்டி சிந்தக்காக மன்னிட்டு அவாதான் அந்த மாதிரி சொல்றான்னு சொல்றது என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு அதுல ஒன்றும் பெரிய சுவார்த்தம் கிடையாது. எனக்கு பரமார்த்த சிந்தகானாம் சிருஷ்டவு ஆதரகா இல்லை. பரமார்த்தம் தத்துவத்தை யார் தெரிஞ்சுக்கணும்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு சிருஷ்டி விஷயத்துல பெரிய ஆதரவு ஒன்றும் இல்லை. இந்திரோ மாயாபிதி குருரூப ஈயதே ஸ்ருதே. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? இந்திரகான பரமாத்மான பரமேஸ்வரனுக்கு இங்க இந்திரன் பதம் போடுறது, தேவேந்திரன் அர்த்தம். அந்த இந்திரன் மாயையாவே மாயைகளாவே பூர்வனா நானாவிதமான ரூபம் கொண்டவனாக ஈயதே லோகத்தில் சஞ்சரிக்கிறான், காணப்படுகிறான். மாயையால அநேக விதமான ரூபத்துல அவன் காணப்பட்டிருக்கான் யோகத்துல. அப்படின்னா சிருஷ்டிதான், சிருஷ்டியை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியம் இது. சிருஷ்டிங்கிறது மாயையால தெரியுறது, காணப்படுறது. மாயையாலே நீங்க விட்டா அதுக்கப்புறம் அதுல ஒன்றும் வாஸ்தவம் கிடையாது. அதுதான் திருஷ்டாந்தம் கொடுக்குறார். நகி மாயாவினம் சூத்திரம் ஆகாசே நிக்ஷிப்பிய தேன சாயுதம் ஆருஹ்ய சத்வத்கோச்சரதாம் அதீத்ய யுத்தேன கண்டசின்னம் பதிதம் புனருச்சிதஞ்ச பஷ்யதாம் சத்ருத மாயாதி சதத்வ சிந்தாயாம் ஆதரவு பவதி. இந்த நகிங்கிறது அங்க போய் அன்னைக்கணும். நகி ஆதரவு பவதி, ஆதரவு நகி பவதி. ஒரு மாயாவி விளையாட்டு காமிக்கிறான். அவன் என்ன பண்ணினா, ஒரு கயத்தை எடுத்து அப்படியே மேல வீசினான். சூத்திரம் மேல போயிடுச்சு. சூத்திரம்னா கயிறு. அந்த கயிறு அப்படியே மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, அந்த கயிறு அப்படியே நிக்கிறதா ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு கயிறை கொடுத்து மேல ஏறினான் ஆகாசத்துல. ஏறி அப்புறம் காணல, இங்க ஏறிட்டான். அப்படியே எங்க தூரத்துக்கு போயிட்டான் போல இருக்கு, கண்ணுக்கு தெரியல. சத்துர்கோச்சரதாம் அதீத்ய. ஆனா சத்தம் கேட்கறது, யுத்தம் நடக்கிறது. அந்த ஆயுதத்தினால ஏதோ யுத்தம் நடக்கிறதுங்கிறது தெரியுது. சித்த நேரத்துக்கு என்ன ஆகுது? அந்த சின்னம் துண்டம் துண்டமா உடஞ்சு வெட்டு ஓம்பிட்டான் அந்த மாயாவி ஏறினவன். பதிதம். அப்புறம் பார்த்தா திடீர்னு மறுபடியும் வந்துட்டான். புனருச்சி செஞ்ச பஷ்யதான். இதை பார்க்கறவங்க அவன் ஒரு பொழுதுபோக்கு அண்ணாக்கு அப்படின்னு பாப்பனே தவிர இது எது வாஸ்தவம் தான் கேட்க மாட்டாங்க. இவன் எப்படி ஏறினான், இதுக்கு என்ன காரணம், இது எதுக்கா கேட்கணும். தற்கிருத மாயாதி ததத்துவ சிந்தாயாம் ஆதரவு பவதி. இவன் காண்பித்த விஷயத்துல அவளுக்கு ஒன்றும் ஆதரவு இல்லை. அதை பார்த்ததுனால இவன் மனசுக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே தவிர இது வாஸ்தவம்னு நினைச்சுக்க மாட்டான். இந்த திருஷ்டாந்தத்தை அப்படியே தாஷ்டாந்திரத்தை கொண்டு வர ததைவ அயம் மாயாவினா சூத்திர பிரசாரணசமஹா சுசுப்த ஸ்வப்னாதி விசாசா. ஒரு மாயாவி இருக்கான், அவன் தன்னுடைய கயத்தை அப்படி விரிச்சு மேல போட்டான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சூத்திர பிரசாரணம்னு அது சொன்னான். அதுக்கு சமமாக இவனுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு சுசுப்த ஸ்வப்னாதி விசாசா. சுசுப்திலேருந்து சொப்னத்துக்கு வந்தா, சொப்னத்திலேருந்து ஜாகிரத்துக்கு வந்தா, உலகம் பூரா பார்க்கறான். இதெல்லாம் அந்த சூத்திரத்தை பிரசாரணம் பண்ணினா மாதிரி. அப்புறம் ததாரூப மாயாவி சமச்ச தத்த பிராஜ்ய தைஜசாதி. அந்த சூத்திரத்துல ஏறினானே ஒரு மாயாவி,
வாஸ்தவத்துல அவன் இறங்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன் அந்த கயிறை மேல தூக்கி போட்டு அதை பொங்குறது அதை கொடுத்து விடுறதுன்னு ஏறினான். அந்த ஏறின மாயாவியை போல இங்க இருக்கிறது யாரு? ஒவ்வொரு அவஸ்தையிலையும் ஒவ்வொரு காணிக்கிறான். சுருத்தியில பிராச்சியங்கிற பேர்ல இருக்கான், சொப்னத்துல கைகசங்கிற பேர்ல இருக்கான், அப்புறம் விஸ்வன்ல இருக்கான் ஜாகரிகத்துல. இதெல்லாம் அந்த சூத்திரத்துல கயத்துல ஏறின மாயாவி மாதிரி. சூத்திர சதாரூபாத்தியாம் அந்நிய பரமார்த்த மாயாவி. அங்கே அவன் இருக்கானே நிஜ மாயாவி. யார் இந்த மாயை காமிச்சானோ அவன் சூத்திரத்துல யாரும் இல்லை, இதுவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவன் பாட்டுக்கு பேசாம நின்றுட்டுதான் இருக்கான், பூமியில தான் இருக்கான். அத போல பரமார்த்தமான இந்த மாயாவி அவன் தனியா இருந்திருக்கான். இங்க காணப்படுற வேஷத்துல நமக்கு தெரிஞ்சு மாயாவி மேல ஏறினா யுத்தம் பண்ணா யுத்தத்துல வெற்றி பெற்றான் வேண்டாம். ஆனா உண்மையில அந்த மாயாவி இப்படி எல்லாம் ஆகவே இல்லை. அவன் இருந்துருக்கான் அப்படியே. அதானே வாஸ்தவம் மாயாவி திருஷ்டாந்தத்துல. அதே மாதிரி சூத்திர கதாரூபாத்தியாம் அந்நிய பரமார்த்த மாயாவி சைவ பூமிஷ்டா மாயாச்சன்னா அதிருஷ்யமான. அப்போ ஏற்பது பார்த்தவனுக்கு இருக்கிறதே தெரியலையே, மாயால மறைஞ்சான், அவ்வளவுதான். மாயா சன்னகா அதிருஷ்யமான ஸ்திதா, நன்மையை புலப்படாம இருந்தானே தவிர அதே கொஞ்சம் போல. அதே மாதிரி ததா துரியாக்கும் பரமார்த்தத்துவம் மறைஞ்சிருக்கு, இருந்துட்டே தெரியாம போயிருக்கு. அதா தச்சிந்தாயாமேவ ஆதரவு முமுக்ஷூணாம் ஆரியானாம். அந்த முமுக்ஷுகளுக்கு பெரியவாளுக்கெல்லாம் அந்த பரமார்த்த தத்துவம் இருக்க புரியும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலதான் ஆர்வம், அதுலதான் தாற்பயமே தவிர எப்படி பிரபஞ்சம் இருக்கு என்று தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இல்லை. நிஷ்பிரயோஜனாயாம் சிருஷ்டு ஆதரகா இத்தியதா. இப்படி இருக்கிறதுனாலே சிருஷ்டி சிந்தகானாமேவ ஏதே கல்பா. சிருஷ்டியை பத்தி விசாரிக்கிறவா இருக்காரு, அவளுக்குதான் இந்த மாதிரி பகவானுடைய மகாத்மியமா இல்ல சுபாவமா இருக்கா பண்ணினா அப்படின்னா அவதான் விசாரிச்சுட்டு இருக்காரு. இத்தியாக ஸ்வப்ன மாயா கரூபேதி. ஸ்வப்ன சரூபா மாயா கரூபாக, அதாவது இந்த சிருஷ்டி காணப்படுறது ஸ்வப்னத்துக்கு சமானம், ஸ்வப்னத்துல பார்க்கறதுக்கு சமானம். இந்த மாயாவி காண்பித்தானே அந்த மாயைக்கு சமானம் அப்படின்னு நினைக்கிறான். மூக்குகள் அப்படி நினைக்கிறான். அதான் கொஞ்சம் காண்பிக்கிறார். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி இது சிருஷ்டவு வினிச்சிதாக. சில பேர் காலாத் பிரபோதும் பூதானாம் மன்யந்தே காலசிந்தகாக. ஒரு கேள்விக்கு பதில் இது. கேள்வினா பரமேஸ்வரன் இவ்வளவு பெரிய சிருஷ்டி பண்ணினாரே, எவ்வளவு சிரமப்பட்டு பண்ணியிருப்பார், அவருக்கு உபகரணங்கள்லாம் என்ன, எப்படி இவர் இதை பண்ணினார் அப்படின்னு கேள்வி கேட்டால், பரமேஸ்வரன் அளவில்லாத அவ்வளவு சக்தி உள்ளவர், அவருக்கு சாதனங்கள்லாம் ஒண்ணுமே தேவைப்படாது, அவர் சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிடுவார். மாத்திரம் பிரபோ சிருஷ்டி, இந்த மாதிரி சிருஷ்டி ஆகணும், பிரபஞ்சம் உண்டாகணும் அப்படின்னு சங்கல்பித்தார். பிரபஞ்சமே வந்து ஒரு பிரம்மலோகத்துக்கு போனவனை பத்தி இப்படிதான் சொல்றது. பிரம்மலோகத்துக்கு போனவனுக்கு சங்கல்பாதேவாக்க பிதரஸ்தமஸ்தி. இது என்ன விசேஷம்னா, இந்த ஊர்லயும் சங்கல்பத்தினாலதான் வரலாம். ஆனா சங்கல்பம் பண்ணி அதுக்கு மேல பிரயத்தனம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் தனக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிக்கும். வேணும் அப்படின்னு மனசுல வருது சங்கல்பம். இது நமக்கு இருந்தா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறது சங்கல்பம். அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல கிடைச்சி விடுமோ? கிடைக்காது. அப்புறம் அதுக்காக அவன் ஒரு பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியது, அதெல்லாம் பண்ணி சிரமப்பட்டு சம்பாதிப்பான். ஆனா அங்க அப்படி இல்லையா, இது வேணும்னு நினைச்சாச்சுன்னா உடனே வந்துருவான், அங்க ஒன்றும் பிரயத்தனமே வேண்டாம். இவனுக்கு அப்படின்னா இவன் பிரம்மலோகம் போற ஜீவனுக்கு அப்படின்னு சொன்னா அந்த பரமேஸ்வரனுக்கு கேட்பான்னு. அதனால இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி அப்படின்னு சொல்றா. இது சிருஷ்டவும் விதிக்காக. வேறு சில பேர் என்ன சொல்றான்னா, இது காலா பிரசூதியும் பூதானாம் மன்னிந்தே காலசிந்தக்காக. சமஸ்த பிராணிகள் எப்படி உண்டாகுதுன்னா காலத்திலேருந்து உண்டாகுது அப்படின்னு, அந்தந்த காலத்துல தான் உண்டாகுது, அதனால காலம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவ சொல்றான். இச்சா மாத்திரம் பிரபோகோ சத்திய சங்கல்பத்வாது சிருஷ்டி ஜடாதீனாம் சங்கல்பனா மாத்திரம் அது சங்கல்பனாதிருத்த. சங்கல்பம் பண்ணினாலே போதும், சங்கல்பத்துக்கு அடுத்த ஒரு பிரயத்தனம் தேவைப்படாது, சங்கல்ப மாத்திரத்தினால திருப்தி ஆகிடுறதுன்னு அவன் சொல்றான். காலாதேவ திருப்தி இருக்கு பேசிட்டு. வேறு சில பேர் காலத்துக்கு தான் காரணம்னு சொல்றான். அதுக்கப்புறம் எதுக்காக சுவாமி இவ்வளவு திருப்தி பண்றார் அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்தையும் சில பேர் சொல்றாங்க. போகார்த்தம் திருப்தி அன்னி கிரீடார்த்தம் இது ஜாபரே தேவஸ்தைவோயும் ஆப்தகாமத்திய காத்திருவா. போகார்த்தம் திருஷ்டி சில பேர் சொல்றான். இதனால அவர் அவருக்கு சந்தோஷம், ஒரு போகம் ஏற்படுறது, அவருக்கு மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது, அதான் போகும், அதுக்காக திருப்தி பண்றாராம்.
சில பேர் விளையாட்டுக்கு சிகிச்சை பண்றாங்க, இதெல்லாம் பகவானுடைய கிரீடை விளையாட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது விளையாட்டும் இல்லை, போகமும் பாமிச்சு இல்லை. ஏன்னா அவர் தான் ஆப்தகாம, அவர் கிருதார்த்தனா இருக்கும் போது எதுவுமே அடைய வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் அப்படி இருக்கிறச்சு அவ கிரீடக்காக பண்றாரு, எனக்கு அது வாங்க இது வாங்க பண்றாருன்னு சொல்லக்கூடாது. பரமேஸ்வருடைய சுவாவம் தான், அவருடைய சுவாவம். அவர் சிருஷ்டி பண்ணிட்டுதான் இருப்பார், இருந்தாருன்னா சிருஷ்டி பண்ணிட்டு இருப்பார், சிருஷ்டியாதிகளை பண்ணிட்டு இருப்பார். தேவத்தையிட சுவாவம் அப்படின்னு சில பேர் சொல்றாரா. ஆப்த காமத்தை காத்திரிகா, ஏன் முன்னாடி சொன்னதை கண்டிக்கிறார். அவனுக்கு கிரீட பண்ணணும்னு என்ன அவசியம், விளையாட்டுனால அவனுக்கு என்ன லாபம், அவனுக்கு என்ன போகம் தேவையா, இன்னும் தேவையில்லை. அதனால அவனுடைய சுபாவம் பண்றான். சுபாவம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கேள்வி வராது, அதுக்காக சொல்றான். போகார்த்தம் கிரீடார்த்தம் இருக்க அன்னே சிருஷ்டி மன்னிட்டு. வேறு சில பேர் சிருஷ்டியை பற்றி விசாரித்து பார்த்து இதெல்லாம் சுவாமி எதுக்கா பண்ணியிருக்காருன்னா போகத்துக்காகவும் விளையாட்டுக்காகவும் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அனையோ பக்கையோர் தூஷணம், இது 2 வருஷம் செயலே சில பேர் கண்டிக்கிறார். அவன் என்ன சொல்றா, தேவஸ்தேக ஸ்வபாவோயும் தேவஸ்தே ஸ்வபாவ பட்சமா இருக்கு. பரமேஸ்வரனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு, சிருஷ்டி பண்றதுதான் அவருடைய சுபாவம். ஆகையால் சிருஷ்டி பண்ணாரே தவிர அதுக்கு ஒண்ணு என்ன கிரீடையா சோகமானலாம் பலன் சொல்லக்கூடாது. அல்லது இது எல்லாத்தையும் சேர்த்து கண்டிக்கலாம். ஆப்தகாமத்தை காப்பிடுறான், சுபாவம் கூட இல்லை. சர்வேஷாம்பா பட்சானம் ஆப்தகாமத்தை காப்பிடுது அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல முன்வரியை சொல்லிடும், அதுல ஒரு 2 பட்சம் வந்தது. 2வது வரியில 3வது பட்சம் ஒண்ணு வந்தது. இந்த 3வது பட்சம் முன்வரியில சொல்லப்பட்ட 2 பட்சத்தை கண்டிக்கிறார். இப்ப 4வது வரி 4வது பட்சம் இருக்கு பாருங்க, ஆப்தகாமத்தை காப்பிடுதா அப்படின்னு. இந்த 4வது தான் பிரிச்சுடணும். இது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட 3ஐயும் சேர்த்து கண்டிக்கிறார். அதாவது போதார்த்தம் தப்பு, கிரீடார்த்தம் தப்பு, அவருக்கு இதான் சுபாவம்னு சொல்றது தப்பு. இது மாயையுடைய சுபாவம், அவருடைய சுபாவம் இல்லை. ஆப்தகாமத்தை காப்பிடுதா, ஆப்தகாமத்தை கிருதா லீலா எதுவுமே அவருக்கு வராது. மாய காமிக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன வந்தது, எதுக்கா எல்லாரையும் மோதிக்க வைக்கணும் மாயை காண்பிச்சு. அதனால இது ஒன்றும் தெரியல இந்த மாதிரி. அப்ப என்ன சொல்றது, நகி ரஜ்வாதீனாம் அவித்யா ஸ்வபாவ வெதிரேகேன சர்பாத்ய ஆபாசத்தே காரணம் சக்தியும் பக்தும் எதுக்காக காரணம் கேட்காதே சொல்லிதான் தப்பு. அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு ரஜ்ஜு சர்ப்பமாக தெரியுது கிராந்தியில, எதுக்காக ரஜ்ஜு இப்படி தெரியணும், என்ன அது ரஜ்ஜுடைய லீலையா, ரஜ்ஜு சங்கல்பமா அப்படியா நம்ம கேட்கிறோம். ரஜ்ஜு எனக்கு மாத்திரம் சர்ப்பமா தெரியுது, எதுக்காக அப்படி தெரியுது, அதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது. தெரியுது அவித்யா விஷயத்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அது ஏன் தெரியுது, எதுக்காக தெரியுது அப்படின்னு விசாரிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஆகையால ஆப்தகாமத்தை காப்பிடுறாங்கிறதுக்கு தேவத்தை சுகாவகாங்கிறது இனிமேல் 4வது பாடத்துக்கு வந்துட்டோம். 3 பாடம் முடிஞ்சு போச்சு. ஆத்மாவுடைய 4வது பாடம் எல்லாமே போயிடுது. இச்சா மாத்திரம், அவருக்கு இச்சா மாத்திரம், சாலா பிரசூதி எல்லாமே போச்சு. இது அவித்தையால வந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பட்சங்கள்லாம் கூட அடிபட்டு நான் பிரச்சனம் லபகி பிரச்சனம் மோகயத பிரச்சனம் ந பிரஜானம் ந பிரஜ்னம் நா பிரஜ்னம் அவிஷ்யம் அவ்யவகாரியம் அக்ராஹ்யம் அலட்சம் அதிகம் அவ்யபதேசம் ஏகாத்ம பிரத்யேகாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ஆத்மா பவித்ரஹ. இதுதான் 4வது பாடம். ஆத்மாவுக்கு 4 பாடம் சொன்னாலும் 3 பாடம் வரைக்கும் இல்லையா, இது 4வது பாடம். சதுர்த்த பாதக கிரம பிராப்தோ வக்தவ்யா இத்யாக சொல்லணுமே, அது சொன்னாதானே பூர்த்தியா. அதுக்காக 4வது பாடம் சொல்றார். எப்படி சொல்றாரு 4வது பாடத்தை, நான் பிரச்சனம் இத்தியாதினா. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாடத்தையும் சொல்றதுக்கு ஜாகரிக ஸ்தானம் முதல் பாடம்னு சொன்னா, ஜாகரிக ஸ்தானமாக இல்லாது அப்படின்னு சொல்லவே இல்லை. சொப்ரஸ்தானகான்னு நேர சொல்லி அதை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார். அதே மாதிரி சுசுப்தின்னு சொன்னார், சுசுப்தஸ்தானம். அப்போ அது சின்னமாக 4வது ஸ்தானம் கொண்டவர் அப்படின்னு சொல்ல வேண்டாமோ, அப்படி சொல்ல. இது ஏதோ நாட்ட பிரஜம், பிரஜம், நோகேத பிரஜம்னு எல்லாம் நிஷேத ரூபமாக. ஏன் அப்படி நிஷேத ரூபமா சொல்றாரு, அதாவது இந்த 4வதாக சொல்லக்கூடிய பாடமானது அந்த பிரஜம் ஆகாது, பகிஷ்பிரஜம் ஆகாது, நிஷேத பிரஜம் ஆகாது, பிரஜானதனம் ஆகாது. அப்படின்னா என்னன்னு சொல்ற, இந்த வாக்கியம் சப்தம் தெரியாததால நமக்கு செட்டில் அர்த்தமாகாது. அந்த பிரஜம்னா தைஜசம், அந்த பிரஜத்து தைஜசா. சொப்ரத்தை பார்த்துட்டு இருக்கிறவனை அந்த பிரஜன்னு சொல்லுது. அவனுடைய பிரச்சனை வெளியில எங்கும் போல உள்ளுக்குள்ளேயே எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன்
பகிஷ்பிரஜன்னா முடிச்சுட்டு இருக்கிறோம் ஜாகிரதன், அவனும் இல்லை. பிரஜானகனம்னா சுகுப்த, அதுவும் இல்லை. இதுதான் தெரியுமே. இது நாலாவது சொன்னத்தாலேயே தெரியுது. 1 2 3 சொல்லிட்டு நாலாவது சொன்னது கூட நாலாவது சொல்றேனே, முதலாவது இல்லை இரண்டாவது இல்லை அப்படின்னு சொல்றோமா? நாலாவதுன்னு சொன்னதுனாலேயே இதெல்லாம் அர்த்தாத்தா தெரிஞ்சுக்கணும். 1 2 3 தவிர்த்து நாலாவது அப்படி இருக்க ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டால் வேற வழி இல்லாம சொல்றாரு. சர்வ சப்த பிரவருத்தி நிமித்த சூன்யத்வா. நாலாவது பாடத்தை சொல்லியோ ஆகணும். ஆனா அதை சொல்றதுக்கு வார்த்தை, இதை சொல்றதுக்கு நேரு வார்த்தையை சொல்ல போனா அந்த வார்த்தை இதை சொல்ல மாட்டேங்குது. எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையானது அந்த சத்தமானது ஏதோ ஒரு தர்மத்தோடு சேர்த்துதான் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறதே தவிர்த்து ஒரு தர்மமும் கலக்காமல் சுத்தமாக ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என்ன பண்றது? வேற வழி இல்லை. அதனால சர்வ சப்த பிரவருத்தி நிமித்த சூன்யத்வாக்கு சப்த சப்த அனதிகேயத்துவம், சப்தத்தினால சொல்ல முடியல. அதனால ஏற்கனவே சொன்ன பாடங்களுக்கு என்னெல்லாம் பேர் இருந்ததோ அது இல்லை அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் எது பாக்கியோ அதை வச்சுக்கணும்னு சொல்லுவேன். அப்படிதான் சொல்றாங்க. விசேஷ பிரதிஷேதீவ துரியம் நிறுத்திவிட்டது. ஏற்கனவே சொன்ன விசேஷங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் கடைசியில ஏதோ ஒண்ணு இருக்குமே, அதுதான் அந்த சித்தமாயிடும். நேர சொல்றதுக்கு இல்லை. இப்ப கேள்வி ஒரு பட்சம், நீங்க இல்லே இல்லே இல்லேன்னு சொன்னா இல்லையே முடிஞ்சு கொடுத்தோம்னா என்ன பண்றது? சூன்யத்துல முடிஞ்சு போனா என்ன? சூன்யமேவ தரிசி. சூன்யவாதி கேட்கிறான், நீங்க இருக்குன்னே சொல்லாமல் அது இல்லையா இது இல்லை அப்படின்னு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா இல்லை என்ன ஆயிடுமே? சூன்யமாக இருக்குமே இல்லையா? யாரு ஏன்னு கேட்டா நம்ம மித்யா விகல்பஸ்தர் நிமித்தத்வ அனுபவத்தே. ஒரு விசேஷம் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது 3: ஜாகிரதஸ்தானம், ஸ்வப்னஸ்தானம், கடைசி சுசுப்தஸ்தானம் 3வது. இந்த 3ஐயும் நான் கல்பிதம்னு சொல்றேன். கல்பிதம்னா இது உண்மை இல்லை. சொப்ன மாயா கருதி அப்படித்தானே சொன்னோம். மாயைக்கு சமானம். இது வெறும் கல்பனை, சொப்னம் மாதிரி. இது சொப்னம் மாதிரின்னு சொன்னா இது பொய். இது பொய்ன்னு சொன்னா அப்ப இது நிஜம். ஏதோ ஒண்ணு நிஜம் இருந்தா தான் அந்த நிஜத்துல நாம பொய்ய எடுக்க முடியும். ஒண்ணுமே நிஜமாக இல்லாட்டா பொய்னே ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆக பொய்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு நிஜம், நிஜத்தை மாற்றி சொல்லலாம். சுத்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை வெளியாக பார்க்க முடியும். சுத்தி ஆனா நிஜமா இருக்கலாம் இல்லையா? நம்மளுடைய திருஷ்டியில ஒரு கயிறு கடக்குதுன்னா நமக்கு பிராந்தி வரலாம், பிரமவர்த்தம் ஏற்படலாம். ரஜுவே இல்லைன்னு சொன்னா, கயிறே இல்லைன்னா எதை பார்த்து பிராந்தம் வரும். அதனால பிரமவரத்துக்கு கூட ஒரு சத்து அதிஷ்டானம் தேவைப்படுறது. அப்ப இதெல்லாம் பிரமையா தெரியணும், 3 விதமா தெரியணும்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் தேவைப்படுறது. அதனால அது இருக்கு அப்படின்னு இதனை புரிஞ்சு விடுவான். யாரு புரிஞ்சுப்பாங்கன்னா இந்த பிரக்கிரியையில அதிகாரியாக யாரு இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வந்திருக்கானோ அவனால தெரிஞ்சுக்க முடியும். அதனால சூன்யங்கிற ஒரு சண்டை வராது. சூன்யமேவதற்கு கேட்டது தன்னா மித்யாவிகல்பத்தை நிர்நிமித்தத்துவ அனுபவத்து. அதையே ஒரு விவரணம் மாற்றம். நதி ரஜத சர்ப்ப புருஷ மிருகதிருஷ்டிகாதி விகல்பாக சிக்ஷிகா ரஜ்ஜு ஸ்தானோ ஊட்டராதி வதிரேகேன அவஸ்து ஆஸ்பதாசக்யா கல்பயிக்கும். ஒரு நியமம், எங்கெல்லாம் பிரமம் வருதோ அந்த எல்லா பிரமத்தையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிரமத்தை அத்தனை இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு உண்மை தெரியும். எந்த உண்மைன்னு சொன்னா, ஒரு அம்சம் நாம பிரமையை பிரமிச்சது, ஆனா எதை பார்த்து இப்படி பிரமிச்சோமோ அது உண்மையும் கிடைக்கும். வரிசா நான் உதாரணத்தை கொடுக்குறேன். ரஜத சர்ப்ப புருஷ மிருகதிருஷ்டிகா சுத்திகா. சுத்தியை பார்த்து ரஜதம்னு தோணுது. கிட்ட போன உடனே அந்த ரஜதம் பாதிக்கப்பட்டது, ஆனா சுத்திகா அப்படியே இருக்கு. எதை பார்த்து ரஜதம்னு உனக்கு பிரமை ஏற்பட்டதுன்னு சொன்னா நம்ம சொல்லணும், காமிச்சு சொல்லணும், இதுதான் இதை பார்த்துதான் நான் பிரமிச்சேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப எதை பார்த்து பிரமிச்சானோ அது இருக்கணும், அது இருக்கு. சர்ப்பம், சர்ப்பத்துக்கு ரஜ்ஜு. எதை பார்த்து உனக்கு ரஜ்ஜு இது சர்ப்பம்னு பிரமை ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த கயிறு தான் அங்க கிடந்தது. சர்ப்பம்னு நினைச்சிருந்தேன், போய் பார்த்தேன், பிரமை போயிட்டு, ஆனா கயிறு இருக்கு. கயிறு இருந்தாதான் அந்த பிரமை வரும். புருஷா இது சந்தேகத்துக்கு ஏதோ ஒரு ஆணுனா ஒரு மரக்கட்டை இங்க நிக்கிறது, இவருக்கு இங்கேருந்து பாக்குறது யாரோ ஒரு மனுஷன் நிக்கிறா மாதிரி தோணி கொடுத்து மனுஷன் நிக்கிறான் அப்படின்னே நினைச்சுட்டான். அப்புறம் பார்த்தா மனுஷன் இல்லை. அதனால என்னாச்சு? ஆனா கட்டைங்கிறது வாஸ்தவம். கட்டை கூட இல்லைன்னா இவனுக்கு எப்படி வர முடியும் இந்த மாதிரி காந்தி?
அதே மாதிரி மிருக திருஷ்டிக்கா தூரத்துலேருந்து காணல் நீர் ஜலம் இருக்கிறதாக தெரியுது, கிட்ட போனா இல்லை. ஜலம் இல்லையே தவிர அந்த இடத்துல வேற இன்னொன்னு இருக்கு இல்லையா, ஊசரம். அந்த பூமி இருக்கே ஒவ்வொரு பூமியா இந்த தூரத்துல இருந்து பார்க்கறதுக்க இந்த ஜலம் மாதிரி தெரியும், அதுல தேஜஸ் கொடுந்தது அதெல்லாம் இருக்கு. அதனால அவஸ்துவாஸ்பதாக எந்த பிரமையா இருந்தாலும் அந்த பிரமையானது ஒரு வஸ்துவை ஆச்சரியமாக வச்சுதான் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த உலகம் பூரா இந்த 3 சொன்னாரு, எல்லாத்தையும் 3ல அடக்கிட்டாரு இல்லையா, ஜாகிரதம் சொப்னம் சுதுத்தியில. இதுக்கு ஆஸ்பதம் அதிஷ்டானமாக இருக்குதுதானே ஆகணும் ஒரு வஸ்து. ஒண்ணுமே இல்லாட்டா இது எல்லாம் எங்க வரும்? அதனால இதுக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் இருந்துதான் ஆகணும். அதனால சூன்யத்துல போய் முடிஞ்சிடாது. ஆண்டோத்தம் நவீஸ்வரன் அப்படின்னு சொன்னாரேங்கிறதுக்காக இது சூன்யத்துல போய் முடியும்னு நினைச்சுக்க வேண்டாம். அப்ப சொன்னா தெரியாது. ஏவந்தர்ஹி பிராணாதி சர்வ விகல்ப ஆஸ்பதத்வா சப்தவாச்சியத்துவம் இது ந பிரதிஷேதி பிரத்யாயத்துவம் உதகாதாராதேரிவ घटादेः. இப்ப வேற கேள்வி கொடுத்தான். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு துரியமே இருக்கவே முடியாது, சூன்யமா இருக்கட்டும்னு கேள்வி கேட்டா அதே ஆத்மாவி இந்த மாதிரி பதில் சொன்ன உடனே சூன்யமா இருந்தா அது எப்படி இருக்கலாம், ஆதாரமாகும் அப்படின்னு கேட்டாங்க, சித்தாந்தி கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, ஒரு சமயம் அது ஆதாரமாக இருந்தால் அப்ப இவ்வளவு பிரபஞ்சமும் அதுலதானே இருக்கு. அப்ப எந்த சப்தத்தினாலதான் அதை சொல்லலாமே. கடன் ஒரு குடம் இருக்கு, குடத்துல தண்ணி வச்சிருக்கான், கருத்து வச்சிருக்கான். ஜலத்துக்கு அந்த குடமானது ஆதாரம். இப்ப ஜலத்தை நான் காண்பிக்கிறதுக்கு நான் இப்படி சொல்லலாமே, இதை பாரு இந்த ஜலத்துக்கு எது ஆதாரமோ ஆதாரமாக இருக்கோ அதுதான் குடம். எனக்கு சப்தமா கிடைக்காது. இந்த ஜலம் வச்சிருக்கேனே, எந்த பாத்திரத்துல வச்சிருக்கேனோ இந்த பாத்திரத்தை தான் கடம் குடம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே. அதே மாதிரி இவ்வளவு பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா ஒண்ணு இருக்கே, அதுதான் பிரம்மம் துரியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே. அதை விட்டுட்டு அது நான் எழுத்திருக்கும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அதான் கேட்க. பிராணா ஏவந்தகி பிராணாதி சர்வ விகல்ப ஆஸ்பதத்வா. நமக்கு தெரியக்கூடிய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தத்துக்கும் ஆஸ்பதம்னா ஆதாரமாக இந்த துரியம் இருக்கிற காரணத்தினாலே துரியத்தை சப்த வாக்கியத்துவம் அழகா சப்த வாக்கியத்துக்கு சொல்லலாம். சப்தத்தான சொல்லலாம். என்ன சர்வ பிரபஞ்சத்துக்கும் ஆதாரங்கிற இந்த சப்தத்தையே பிரயோகம் பண்ணி காண்பிக்கலாம். பிரதிஷேதி பிரத்யாயத்துவம் அதெல்லாம் பிரதிஷேதத்தால்தான் சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தம் இப்ப இல்லை. திருஷ்டாந்தம் உதக ஆதாராதேரிவ கடாதே. ஜலத்துக்கு ஆதாரமான கடத்தை காண்பிக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கே ஆதாரமா இருக்கக்கூடிய துரியத்தை சப்தத்தால உபதேசம் பண்றதுல என்ன தப்பு? இந்த கேள்வி வந்துடும். உடனே பாஷகாரருக்கு சொல்ல, நான் பிராணாதி விகல்பத்திய அவஸ்துத்வா சித்திகாதி சிவ ரஜதாது. இன்னொரு அசத்வாத்துல இருக்கா, ரெண்டும் ஒண்ணுதான். இதுல அவஸ்துத்வாத்து இருக்கு, அதுல அசத்வாத்து இருக்கு. அந்த அர்த்தத்துல ஒண்ணும் இல்லை. அவஸ்துத்வம் அசத்துவம் இது ரெண்டும் பரியாயம், அர்த்தத்துல வித்தியாசம் கிடையாது. இங்க பாருங்களேன், ஒரு கிருஷ்டாந்தத்துல நம்ம ஏமாந்து போயிட்டான். எதுல தண்ணியை வச்சிருக்கோமோ அதுதான் குடம் அப்படின்னு சொல்லி தண்ணியும் பார்க்கறான், அதுக்கு ஆதாரமான குடத்தையும் பார்க்கறான். அப்படி இருக்கிறச்சே நான் குடத்தை சொல்ல முடியும். தண்ணியே இல்லாம தண்ணி வச்சிருக்கேன் அதுதான் குடம்னு காமிச்சா காமிக்க முடியுமா? அது முடியாது. பார்த்தீங்களா, தண்ணியும் இருந்து குடமும் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணிக்கு எது ஆதாரமோ அதுதான் குடம் அப்படின்னு காண்பிக்கிறது சுலபம். ஆனா தண்ணி இல்லாத சமயத்துல என்ன பண்றது? இங்க அந்த மாதிரி என்ன இந்த எந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம்னு அந்த பிரம்மத்தை காண்பிக்கலாம்னு நீ நினைக்கிறியோ அந்த பிரபஞ்சம் வாஸ்தவம் இல்லையே. இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை வச்சு காண்பித்து அதுக்கு எது ஆதாரமோ அதுதான்னு சொன்னா அவன் என்ன நினைச்சுதான் இல்லையா? அதனால அந்த திருஷ்டாந்தம் போல இதை காண்பிக்க முடியாது. இதை சத்தியம்னு காண்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால இதுதான் ஒரு வழி கிடைச்சது. இது எப்படி வழியாச்சுன்றது அதை பத்தி விசாரிப்போம். வேற வழி இல்லைன்னா இந்த வழி இல்லைன்னு போனாரு, இந்த வழி சரிபட்டு வருமா அப்படிங்கிறத மறுபடியும் விசாரிப்போம். ஆமா, நீ காமிக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டா எங்க பார்ப்போம்? பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் பார்க்க முடியுமா? அவனால பிரபஞ்சம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா? அதனால பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த சதுர்த்த பாதத்தை உபதேசம் பண்ணிட முடியாது. பிராணாதி விகல்பத்த அவஸ்துத்வா. ஏன்னா இது வாஸ்தவமே இல்லை. சுட்டிகாதி இவர் ரஜதாதே. அதுவாறு ரஜதம் இருக்கே, எங்க இருக்கோ அதுதான் சுட்டிகை அப்படின்னு சொல்லி கொடுத்தா புத்தகத்துல போய் பார்த்தா இருக்கவே இருக்காது ரஜதம். ரஜதமே இல்லாத ரஜத்துக்கு ஆதாரமா இருக்கே அதுதான் சுட்டிகைன்னு எப்படி காண்பிக்க முடியும்? அதனால இது தெரியவில்லை. நது அது அப்போ சம்பந்தம் சப்த பிரவருத்தி நிமித்தமா இன்னும் 10 நிஜம், இன்னும் ஒண்ணு பொய் இல்லாதது.
இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் அந்த சப்தத்தை பிரயோகம் பண்றதுக்கு காரணம் ஆகாது. நிஜமான சம்பந்தம் இருந்தால் சப்த பிரயோகத்துக்கு அது சேதுவா, நிஜமாக இல்லைங்கிற பட்சத்துல அது சப்த பிரயோகத்துக்கு சேது ஆகாது. அதாவது ரஜதம்னு அந்த பிராந்தி காலத்துல எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவை பார்த்து அவன் பேசலாம், இதுதான் ரஜதம் அப்படின்னு சொல்றான், பிராந்தியால சொல்லலாம். அவன் சொன்னதுக்காக பிராந்தி போனதுக்கு அப்புறம் கூட இது ரஜதம்னு நாம சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அதான் ரஜத சம்பந்தம் வந்து விடுதே, அப்படி சம்பந்தம் இருந்தது அதை வச்சு சொல்லலாம்னு கேட்டா அப்பவும் சொல்ல முடியாது, ஏன்னா வாஸ்தவம் இல்லை. அதனால சத் அசத் இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் சப்த பிரவருத்திக்கு ஏது ஆகாது. அவஸ்துவம் நாக்கு பிரமாணாந்தர விஷயத்துவம் ஸ்வரூபேண கவாதிவது. சரி, இன்னொன்னு காட்டிட்டு அதுக்கு சொந்த காரணம்னு சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டாம். அதுக்கு சுதந்திரமா ஏதாவது அசாதாரண தர்மங்கள் இருக்குமோ இல்லையோ அதை காண்பித்து சொல்லலாமே. தொடர்னா என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் கம்புகுரிவாதி மத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தலாமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சதுர்த்த பாதத்தையே அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த தர்மத்தை சொல்லி அறிமுகப்படுத்துறது? பிரமாணாந்தர விஷயமாகவே இது ஆகலையே, வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சிருந்தா தானே அதை நேர சொல்ல முடியும். கவாதி வந்து மாடை காமிக்கலாம், மாடு காமிக்கிறதுனா இதுதான் மாடு காமிக்கிற மாதிரி இதுதான் இந்த சதுர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்மனோ நிருபாதிகத்வா, உபாதினா தர்மம்னு இங்க அர்த்தம். ஆத்மாவில எந்த தர்மமும் கிடையாது, அதனால இது நேர காண்பிக்க முடியாது. ஏன் எந்த தர்மமும் கிடையாதுங்க? ஏதாவது தர்மம் இருக்கலாமே அப்படின்னு கேட்டா இருக்க முடியாது. கவாதிவத்து நாபி ஜாதி மட்டும் என்ன தர்மம் இருக்கலாம்? யோக காமிக்கிறதுக்கு கோத்தம்னு ஒரு ஜாதி அதுல இருக்கு. கோத்தங்கிற ஜாதி ஆரம்பத்தில் கிடையாது, முதல்ல கோவை தான் காண்பிக்க முடியும். ஆனால் அதுல அவன் வந்து பார்க்கும்போது 2-3 தடவை பார்க்கறதுக்கு அவனுக்கு கோத்தம் செய்யுது. அதனால புதுசா ஒரு மாடை பார்க்கறதுக்கு அது மாடுன்னு கண்டுபிடிச்சு. அப்ப அந்த இடத்துல கோத்தம்ங்கிறது எல்லா மாட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அதுதான் ஜாதின்னு சொல்றோம். அதனால அந்த மாதிரி இந்த பிரம்மத்துல ஏதோ ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்லலாமான்னா இருக்க முடியாது. ஜாதின்னு சொன்னா அநேகம் பேர் இருந்தா தான் அது ஒரு ஜாதின்னு சொல்லலாம். ஒரே ஒரு பிரம்மம் இருந்ததுன்னா அதுல என்ன ஜாதி சொல்ல முடியும் இல்லையா? அதனால ஏக வியக்திகத்துவம் ஜாதி பாகத்துவம்னு தார்க்கிகால் சொல்லுவாங்க. ஒரே ஒரு வியக்தி தான்னா அது ஜாதி இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்து நித்தியம் ஏகம் அநேகானுகதம் சாமான். ஜாதின்னு சொன்னா பல பேர் கிட்ட அது ஒரே மாதிரியா இருக்குன்னா அப்பதான் ஜாதி ஆகும். சாமானிய விசேஷாபாவா. ரெண்டாவதுலே ஒண்ணு இல்லாத இருக்கிறச்சு இதுல எங்கேயும் ஜாதி வர முடியும்? சரி, ஜாதி வேண்டாம், ஒரு கிரியையை வச்சு பேசிடலாமே. நாடு கிரியாவத்துவம் பாசக்காரர்கள் ஆரோக்கியம் பண்றான், அவனை வந்து குறிப்பிடணும். நமக்கு அவனுடைய பேரு தெரியாது, நாம என்ன சொல்லலாம்? அந்த சமையல் பண்ணினானே அவரை கூப்பிடுவோம் சொல்லாம பாசக்காரன் பேரு தெரியாதால அவனை நம்ம வந்து இந்த பண்ணின வேலையை வச்சு பாசகா அப்படின்னு சந்தித்தாலே சொல்லிவிடலாம். அந்த மாதிரி இந்த பிரம்மம் பண்ற வேலையை வச்சு ஒரு பேரை கொடுத்து விடலாம் பிரம்மத்துக்கு அப்படின்னு சொன்னா வேலையே பண்ணல, என்னால எடுக்க முடியாது. அது கிரியத்வா. விசாரமே ஒண்ணும் இல்லை, கிரியை அதுல வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு சலனமாவது இருக்க வேண்டாமா? ஒண்ணும் இல்லை. அதனால எந்த கிரியை வச்சு சொல்றது? சரி, அந்த கருப்பா இருக்கானே அவனை கூப்பிடும்போது சவப்பா இருக்கானே அந்த கலரை வச்சு சில பேரை சொல்றது, அப்படி ஏதாவது சொல்லலாமா? குணத்தை வச்சு முடியாது. நாபி குணவத்துவம் நீலா நிர்குணத்வா. குணத்தை வச்சு கூட ஒரு பேர் சொல்றது இல்லை. அதா அபிதான நிர்வீகம் இருக்குது. அதனால பிரம்மத்தை சொல்றதுக்கு நேரடியா ஒரு சட்டம் கிடைக்கிறது. சதவிஷானாதி சமத்துவா நிரர்த்தகத்துவம் தருகி. நமக்கு தெரிஞ்ச சப்தங்களுக்கெல்லாம் இது அர்த்தம் இல்லைன்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தமே இல்லாத நீ சொன்னதாக ஆயிடுன்னு சசவிஷானம் மாதிரி ஆயிடாதா அப்படின்னா. சசவிஷானம்னா என்ன? சசவிஷானம் முயல் கொம்பு. முயல் கொம்புன்னு சப்தத்தை உச்சரிக்கலாமே தவிர அதுக்கு அர்த்தத்தை காண்பினா காண்பிக்க முடியாது. முயலை காண்பிக்கலாம், வேற ஒரு இடத்துல கொம்பை காமிச்சு விடலாம். ஆனா முயல் கொம்புன்னு காண்பியது முயல் கொம்பு அப்படின்னு கேட்டா அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை காண்பிக்க முடியாது. அதை போலதான் பிரம்மமாயிடுச்சு அப்படின்னு சந்தேகம் வருது ஒரு விஷயத்துக்கு. உடனே அவன் என்ன சொல்றான்? நான் சித்தாந்தி சொல்றான், ஆத்மத்வாவகமே புரியஸ்ய அநாத்ம கிருஷ்ணா வியாவிருத்தி ஹேதுத்வா சுத்திகா அவகமே இவ ரஜத கிருஷ்ணாயா. காந்தியாக வந்த காரியங்கள் எல்லாம் இதை தெரிந்தால் நிறுத்தி ஆகிறதுங்கிறதுனால இது அது போல இல்லை, சதுர்கானம் போல இல்லை. திருஷ்டாந்தம் என்னன்னா எட்டாவோட இருக்கிறத ரஜதம்னு சொல்லிச்சுட்டான்,
ரஜதம் வேணும்னு ஆசை, அதனால எடுக்க போனான். எடுக்க போன உடனே அங்கே தெரிஞ்சு போயிடுச்சு, சுற்றின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இவனுக்கு அதை எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது, இப்ப இருக்கும் அந்த ஆசை, அதுவும் தெரிஞ்சு போயிடுச்சு. இது ரஜதமா இருந்தா தான் எடுக்கணுங்கிற ஆசை வரும். இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலே ஆசை செஞ்சது. ரஜத கிருஷ்ணைங்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சு. ரஜதம் வேணும், இது ரஜத கிருஷ்ணா வேற ஏதாவது ரஜதம் வேணும்னு இருக்கு, இன்னும் சம்பாதிக்கணும்னு இருக்கலாம். ஆனா இதை எடுக்கணுங்கிற அந்த ஆசை செஞ்சு கொடுத்தது. அது என்னக்கா இருக்குதுன்னா இன்னும் புரிஞ்சுக்கலாம். இவன் போயும் அங்க யாரோ எடுத்துன்னு போயிட்டா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் நிற்க மாட்டான். வேற எங்கேயா தேடி போவோம், அங்கெங்க எங்கேயா கிடைக்கிறது அவனுக்கு பிரவൃத்தி. அந்த அந்த ரஜத கிருஷ்ணைங்கிறது நிவர்த்தி ஆகாது. இவன் எதை அபேட்சித்து வந்தானோ அது சத்தியமாக ஒரு வஸ்து தெரிஞ்சாதான் அந்த கிருஷ்ணை நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சசவிஷானம் தெரிஞ்சதுனால இவனுக்கு அந்த மாதிரி ஆகாது, நிவர்த்தி ஆகாது. ஆனா இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்ததுனால இவனுக்கு எல்லா ஆசையும் நிவர்த்தி ஆகிறது. அப்படியானால் அந்த பிரம்மஸ்வரூபம் என்னவா இருக்கணும்? அது ஒரு சசவிஷானம் போல இருக்க முடியாது. உண்மையை தெரிஞ்சிருந்ததுனால ஆரோக்கிய விஷயமான ஆரோக்கியத்தை பத்தின ஆசைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுங்கிறத பார்க்கிறோம். அப்ப இதை இந்த தெரியத்தை தெரிஞ்சு கொண்டதுனால பிரபஞ்சத்துல எல்லா ஆசையும் அறிந்து கொள்றது, திருத்த கொள்றது அப்படிங்கிறது தெரியுது. அப்படியானால் அந்த துரியமானது உண்மையாக இருக்கணுமே தவிர அது சசவிஷானம் போல இல்லாததாக இருக்க முடியாது. துரியத்தை ஆத்மத்வாவகமே சொல்ற, துரியத்தை ஆத்மான்னு யார் தெரிஞ்சின்றானோ அந்த ஞானிக்கு கதி அவித்யா திருஷ்டாதி தோஷானாம் சம்பவோஸ்தி. அந்த ஞானிக்கு அவித்யையோ ஆசை திருஷ்டா ஆதி ராகத்வேஷாதி தோஷங்கள்லாம் ஏதாவது ஏற்படுறதோ சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப கேட்பான், துரியந்த ஆத்மான்னு தெரிஞ்சுட்டாதானே, அதுவே தெரிஞ்சுக்க முடியாதே அப்படின்னு சொன்னான். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இருக்கு. நட்ட துரியத்தை ஆத்மத்துவம் அனவகமே காரணம் இருக்கு. ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? தெரியப்படுத்துறதுக்கு சப்த பிரமாணம் இருக்கே. சர்வோபனிஷதாம் சாதர்ச்சேன உபக்ஷயா. எல்லா உபனிஷத்தும் இந்த துரியம் தான் உன்னுடைய நிஜமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே தானே வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தத்துவமசி அயமாத்மா பிரம்மா தத்சத்யம் ஆத்மா யத் பரோக்ஷாத் பிரம்மா தவாஸ்யாத்மந்தரோஷிதா ஆத்மைவேதம் சர்வம் இத்தியாதினா இந்த துரியத்தை காண்பிச்சு இந்த துரியம் தான் உன்னுடைய உண்மையான சொரூபம் அப்படின்னு சொல்றதுக்கு இத்தனை பிரமாணங்கள் இருக்கும்போது இது ஆத்மாவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே அதுக்குதான் பிரமாணம். சோயமாத்மா பரமார்த்த அபரமார்த்த ரூபா சதுஷ்பாதித்த. இப்ப நமக்கு ஒரு கேள்வி. ஆரம்பத்திலே உபனிஷத்து என்ன சொன்னது? ஆத்மாவை பற்றி சொல்றோம். அந்த ஆத்மாவுக்கு 4 கால் அப்படின்னு சதுஷ்பா, 4 பாதங்கள். அப்படின்னா 4 பாதமும் யதார்த்தம் இல்லை. பரமார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாதமும் பரமார்த்தம் இல்லாத 3 பாதமும் அது இந்த 2 விதமான பாதங்களையும் சேர்த்து 4 பாதம்னு சொன்னதே தவிர 4 பாதமும் பரமார்த்தம் இல்லை. ஆத்மாவுக்கு ஒரு பாதம், ஒரே ஒரு பாதம். அந்த 4 வச்சுட்டு சொன்னா இது 4வது பாதம் தான் யதார்த்தமான பொருள். உண்மை பொய் எல்லாம் சேர்ந்து ஆத்மாவுக்கு 4 பாதம். பரமார்த்த அபரமார்த்த ரூபா சதுர்பாதித்தா அபரமார்த்த ரூபம் அவித்யாகிருதம். அபரமார்த்தமான ரூபம் எப்படி வந்தது ஆத்மாவுக்கு கிடைச்சதுன்னு கேட்டா அவித்யால வந்தது. ரஜுவுக்கு சர்ப்ப ரூபம் கிடைக்கலையா? ரஜுவானது சர்ப்பமாக எப்படி தெரிஞ்சதுன்னா அவன் அவித்யால தெரிஞ்சது. அந்த மாதிரி ரஜு சர்ப்பாதி சமம் பாதத்திரைய லட்சணம். அதே மாதிரிதான் ஜாகிரதம் சொப்பனம் சுசுப்தி இது 3 அந்த துரியத்துக்கு அவித்யால கிடைச்ச ரூபம். துரியம்ங்கிறது நிஜ ரூபம். பாக்கி இந்த அவித்யாரோதிக ரூபத்தை வச்சு அது மூச்சென்றிருக்கிறவன், சொப்பனம் பார்க்கிறவன், அண்ணா தூங்குறவன் அப்படின்னு 3 விதமான ஆரோக்கியத்துக்கு ஆளாகிறது. பீஜாங்குரஸ்தானியம், பீஜம் அங்குரம். பீஜாங்குரஸ்தானியம் இது 2. அந்த 3 ரூபத்துல 1 பீஜஸ்தானியம் 1 அங்குரம், 2 அங்குரஸ்தானம். சுசுப்தி அவஸ்தையை பீஜமாக வச்சுக்கிறது. பாக்கி 2 அவஸ்தைகள் இருக்கு, சொப்பனம் ஜாகிரதம், இது 2 அங்குரம். அதுல இருந்து மகிழ்ச்சி, அதுல இருந்து வரும். சுசுப்தியில வெறும் பீஜம் இருக்கு. அப்ப துருங்கிறது என்ன? பீஜமும் இல்லை அங்குரமும் இல்லை. அப்ப ஏற்பட்ட நிலைதான் அபீஜாத்மகம் பரமார்த்தஸ்வரூபம் ரஜுஸ்தானியம் சர்ப்பாதிஸ்தானிய உச்சஸ்தானத்திரைய நிராகரணையாக நான் கற்றுக்கிறேன். இப்ப சொல்ல போற இந்த 4வது பாதம் இருக்கே, இது பீஜ சக்தி சேர்ந்தது இல்லை. பீஜ சக்தி சுசுப்தியில இருந்திருக்கு, அதையும் கழட்டி விட்டாச்சு. அப்பதான் இது துரியமானது. இது பரமார்த்த ஸ்வரூபம். இது பரமார்த்த ஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக சொல்ல போனா
சர்ப்பம் தெரியுது, அதுக்கு பரமார்த்த ரூபம் என்னன்னா ரஜ்ஜு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி ரஜ்ஜு ஸ்தானியம் சர்ப்பாதி ஸ்தானியத்தை உபஸ்தானத்திரயத்திய முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 3 ஸ்தானங்கள் இருக்கு. ஜாகிரதம் சொப்பனம் சுசுப்தி, இது மூணும் அதுல போய் சர்ப்பஸ்தானியம் சர்ப்பஸ்தானத்துல இருக்கு. அப்ப அந்த சுத்தியை காண்பிக்கிறது நாம என்ன பண்ணுவோம், நீ பார்க்கறது ரஜதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியை காண்பிச்சாதான் முடியும். நிஜமாவே இதுதான். ஒருத்தன் சுத்தியை பார்த்து ரஜதானே பிரகச்சிட்டு இருக்கும்போது பார்ப்பா அவன் சுத்தி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தியை கொண்டு வந்து அவனுக்கு காண்பிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ காமிக்கிறது சுத்தியா இருக்கலாம், ஆனா நான் அங்க பாக்குறேனே அது ரஜதம்னு சொல்லுவான். அதனால அவன் என்ன சொல்ல வேண்டியிருக்கும், நீ எதை ரஜதங்க பார்க்கறியோ அது ரஜதம் இல்லை, முதல்ல அதை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு கேட்பான். இதுதான் அது உண்மை, ரஜதம் இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ரஜதம் இல்லை, அது சுத்திகை தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இந்த துரியம் இருக்கு, இதைதானே மறைச்சு 3 அவஸ்தைகள் வந்தது. அப்ப இதை எப்படி காண்பிக்கிறது, துரியம்னே ஒண்ணு இல்லைன்னு விடுவாங்க முதல்ல. அதனால அதுல ஆரோபிக்கப்பட்ட அந்த 3 இருக்கு, அது இல்லைன்னு சொல்றது. அந்த பிரச்சனை இல்லை, பய பிரச்சனை இல்லை, கன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னது